இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். கலாத்தியர் 1 அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 1 அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கலாத்தியர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிரன் போடுது. யாக்கோபு குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? யாக்கோபு யாரா? கர்த்தருடைய சகோதரனா, கர்த்தருக்கே சகோதரனா யாக்கோபு. கலாத்தியர் 1:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. யாருங்க கர்த்தரு? வானம் பூமி சகலத்தையும் சர்வ கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபுன்னு போடுது. கர்த்தருடைய சகோதரன் போடுவார் யாக்கோபு. என் தம்பி வெங்கட்ராமங்கிறான், அவனை பார்த்து என்ன சொல்ல? என் பேர் சொல்லி துளசிராமனுடைய சகோதரன் வெங்கட்ராமன் சொல்லுவாங்களா இல்லையா? புரியுதுமா? துளசிராமனுடைய, என் பேர் துளசிராமன், எனக்கு தம்பி ஒருத்தங்க இருக்கான் சகோதரன். அவனை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? துளசிராமனுடைய சகோதரனாகிய வெங்கட்ராமன் சொல்லுவாங்க. இந்த யாக்கோபு பத்தி கலாத்தியர் 1:19 பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சகோதரன்ற. கர்த்தர் தான் இவருக்கு அண்ணன். யாருக்கு? யாக்கோபுக்கு. புரியுதமா? எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க யாக்கோபு. இந்த யாக்கோபு யாரு? மரியாளுக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க இயேசு பிறந்ததுக்கு அப்புறம்? அந்த வசனம் மத்தேயு 13 அதிகாரம். மத்தேயு 13 மரியாள் இயேசுவை பெற்ற பிறகு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்றலாம். மத்தேயு 13 மத்தேயு 13:55 படி. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? ஆமா. யாரு? இயேசு சொல்றாங்க. யாரு? அங்க இருக்கிற வேத பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யாரு? இயேசு பார்த்து சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யாரு? இயேசு. கர்த்தராகிய இயேசு யாரா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அப்புறம் இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இயேசுக்கு தாய் மரியாள். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? தகப்பன் அல்லவா? சகோதரன் அல்லவா? தாய் அல்லவா? கர்த்தரை எல்லாம் இணைத்துக் கொண்டார். பாரு, பாயிண்ட் தான். இயேசு என்ன பண்றாரு?
அவதாரம் அப்படியே தனியா வந்து பிரம்மாண்டமா தனித்து வந்து நிக்கல. ஒரு குடும்பத்துல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா. அப்புறம் என்னது, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. குடும்பத்தோட கலந்துட்டாரு. புரியுதாமா? இயேசு வந்து மூத்த சகோதரன் நமக்கு. மரியாள் பெற்ற முதற் பேர் மூத்த சகோதரர். இப்ப எங்க வீட்டுல தகப்பங்கிறாங்க ராமு, எங்க அம்மா இருக்கிறாங்க ராணி, தம்பி இருக்கிறாங்க, எங்க தங்கச்சி அக்கா இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். இந்த குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருக்கிறோம். எங்க அப்பா வழியா எங்க அம்மா பெற்றது 4. புரியுதம்மா? எங்க அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா மரியாள் மாதிரி, மரியாள் இயேசு பெற்றெடுத்தா சரீரத்துல. இப்போ எங்க அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ராணி அம்மா எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா இல்லையா? இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல இயேசுதான் மூத்த சகோதரர். பாயிண்ட் எப்படி? நானுமே வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ யோசேப்பு, மரியாளு, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா ஒரு குடும்பமா இருந்துக்கிறாங்க. அதுல இயேசு இருந்துக்கிறாரு அந்த குடும்பத்துல. பாயிண்ட் வருதா இல்லையா? அப்போ எங்க குடும்பத்துல எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி, எங்க அக்கா சரஸ்வதி, நான் துளசிராம, அப்புறம் தம்பி வெங்கட்ராம, அப்புறம் தங்க லட்சுமி. நாங்க யாரையும் ஏற்றுக்கிட்டோம்? இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் ஏற்றுக்கிட்டோம். இப்போ கர்த்தராகி இயேசு எங்க குடும்பத்துக்கு மூத்த சகோதரா வந்துட்டாரு. இங்க மரியாள் வீட்டுல, தச்சனாகி யோசேப்பு வீட்டுல இயேசு சர்வத்திலே பிறந்து வாழ்ந்துக்கிற. பாயிண்ட் இல்லையா? கொஞ்சம் புரியலம்மா? அப்போ இயேசுக்கு பேரு மூத்த சகோதரன். இப்போ எந்த குடும்பத்துல எல்லாம் இயேசு ஏற்றுட்டு குடும்பமா சேவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல ஒருத்தரா கர்த்தர் இருக்கிறாரு. அவர் குடும்பங்களின் கர்த்தர், குடும்பத்தின் கர்த்தர். ஆமா, இயேசுவே வேணாம் சொல்ற குடும்பத்துல யாரு இருப்பாங்க? இயேசு ஏற்று கொடுக்காத குடும்பத்துல யாரு இருப்பான்? இயேசுக்கு இடத்துல யாருமா இருப்பான்? சைத்தான், மேப்பிடியா தான் இருப்பான். இருப்பானா இருக்க மாட்டானா? ஆமா, ஒரு குடும்பத்துல ஒரு இயேசு வந்துட்டா போதும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ தச்சன் யோசேப்பு, மரியாள் அவங்க நிச்சயிக்கப்பட்ட நாளில் கிறிஸ்துமஸ் பிறப்புல இயேசு பிறந்தார். மரியாளுக்கு முதல் பேரா. அதுக்கப்புறம் நிச்சயிக்கப்பட்டு திருமணமாகி யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா பிறந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் அல்லவா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசு மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாய்மாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளணும். மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரால் சொன்னபடி உனக்கு நிறைவேறும். எங்க அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. உலகத்தில் எத்தனை குடும்பத்தில் எத்தனை தாய்மார் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? அப்போ மூத்த சகோதரன் அந்த குடும்பத்துக்கு. என் குடும்பத்துக்கு மூத்த சகோதரன் இயேசு. எங்க அம்மா இயேசு இயேசு எங்க அம்மா நானும் ஏத்துட்டாங்களா இல்லையா? அப்புறம் எங்க அப்பாவும் ஏத்துட்டாங்க. எங்க அப்பா ஒரு யோசேப்பு, எங்க அம்மா ஒரு மரியாள். நாங்க வந்து இயேசு மூத்த குமாரன், நாங்க வந்து சகோதர சகோதரி குடும்பத்துல. அப்படி ஒரு குடும்பத்துல பிறந்துக்கிறார் இயேசு. அல்லேலூயா. அது தனியா அவதார புருஷன். அப்படி தனியா குடும்பத்தை விட்டு இயேசு இந்த உலகத்துல வர ஒரு குடும்பத்துல பிறந்தா. அப்போ அதான் சொல்ற கலாத்தியர்ல 1:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. மேத்யூ 13:55 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்று இவர்கள் சகோதரர்கள் அல்லவா, தாய் அல்லவா, தகப்பன் அல்லவா, சகோதரன் அல்லவா. ஒரு குடும்பத்துல இயேசு பிறந்துட்டார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாரு அந்த குடும்பம்.
அதனால ஒரு குடும்பத்துல இயேசு வந்தாக்கா அந்த இயேசு அந்த குடும்பத்துக்கு ரட்சகராயிடுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமா, ஒரு குடும்பத்துல யார் மூலமான இயேசு பிறந்துட்டாருனாக்கா அந்த குடும்பத்துக்கு தலைவர், குடும்பத்தின் தலைவர் இயேசு அப்படி கொடுக்குது இல்லையா? அப்போ இயேசு அந்த குடும்பத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பார் இயேசு? சகோதரர்கள்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்திருப்பாரு இல்லையா? அதுல யாக்கோபு என்பவர் ஒரு நிருபத்தையே இருக்கிறார். கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர இந்த பவுல் அந்த யாக்கோபை சந்தித்தாராம். கலாத்தியர்ல சொல்றாரு, கலாத்தியர் 1:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. புரியுதா? அதுக்கு மேல இருக்கிற 3 வருஷம் சென்ற பேதுருவையும் கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். அடுத்த வருஷம் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. இந்த பவுல் பேதுரு கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேறு எந்த அப்போஸ்தலரையும் காணலையா? இப்போ இயேசு பற்றி யாருக்கு ரொம்ப ரொம்ப டீப்பா தெரியும்? இயேசு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறாருமா. இயேசுக்கு பிறகு யாக்கோபு பிறந்துகிறார், தம்பியா பிறந்துகிறார். யாக்கோபு மரியாளுக்கு பிறக்கும் போதே இயேசு அந்த வீட்டுல இருந்திருப்பாரா இல்லையா? அப்ப யாக்கோபு சின்ன வயசுல இருந்தே இயேசு பார்த்து வளர்ந்துக்கிறாரா இல்லையா? இயேசு சகோதரன் எப்படி பார்த்திருப்பாரு? யாக்கோப தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடி இருப்பாரு. யாரெல்லாம் அண்ணனுங்களோ, என் தம்பி எனக்கு நல்லா நினைவு இருக்குது, வெங்கட்ராமன் சின்ன வயசுல எங்க அம்மா என் மடியில் உட்காந்துட்டு போய் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். நான் மடியில் உட்கார வச்சுருப்பேன். அந்த மாதிரி அண்ணன்மாருங்கெல்லாம் தம்பிமார மடியிலையும் தோல்லையும் தூக்கின்னு போறாங்களா இல்லையா? அந்த மாதிரி யாக்கோபு இயேசுவை சிறிய வயதிலிருந்து அவரை பார்த்தவர். புரியுதா? அவர் என்ன, அவருடைய டைப் என்ன, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு, எல்லாமே இந்த யாக்கோபுக்கு சீசர்கள் எல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறாரு. 12 சீசர்களை 30வது வயசுல தான் சீசர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. புரியுதமா? இந்த யாக்கோபு சிறிய வயதிலிருந்தே இயேசுவோடு இருக்கிறாரா இல்லையா? ஆமா, எல்லா காரியம் தெரிஞ்சிருக்கும். இயேசு எப்படி வாழ்ந்தாரு, எப்படி போனாரு, எப்படி பேசினாரு, எப்படி இருந்தாரு, சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாரு, எங்க போனாரு. சிலர் எல்லாம் சொல்றாங்க சின்ன வயசுலயே அவர் அற்புத அடையாளம் எல்லாம் செய்தாருன்னு போனாரு. பைபிள் அது போடல. தேவாலயத்துல 12 வயசுல வர்றது போட்டு அதோடு கூட 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்தது. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஊழியத்தை பற்றி தான் போடுது இயேசு பற்றி. அப்போ இந்த யாக்கோபு இயேசுவை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஒரு குடும்பம்னா எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தேவைகள், என்னென்ன நடக்குது. 30வது வயசுல தான் அவர் ஊழியத்துக்கு வர்றாரு. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் கரையேறின உடனே பிதாவாயுத இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 வருஷம் வல்லமே ஊழி சேர்த்து பரலோகத்துக்கு போறாரு. அப்ப இந்த யாக்கோபு இயேசுவை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஆனா அந்த யாக்கோபு யாருக்கு பிறந்தவரு? யோசேப்புக்கு பிறந்தவரு. ஆனா இயேசு யாருக்கு பிறந்தவரு? மரியாள் திருமணத்துக்கு நிச்சயப்பட்டிருக்கும் போது, இன்னும் தாலி கட்டல, நிச்சயம் பண்ணும் போதே பரிசுத்த ஆவியில கருத்து தான் இந்த இயேசு. புரியுதாமா? இப்போ எங்க அப்பா ராம்பப்பாவுக்கு எங்க அப்பா மூலமா நான் பார்த்தேன். இயேசு அப்படி பார்க்க முடியுமா? பரிசுத்த ஆவி அசைவாடிதான் கிறிஸ்து மூலமா வெளிப்படுவார். விலைக்குதான் விலையிலையா? எந்த ஒரு மனுஷன் மூலமாவும் இயேசு இந்த உலகத்துல பார்க்கல. மனுஷன் வித்தே பண்ணல தாயின் கர்ப்பத்துல. நான் எங்க அப்பா மாதிரி யோசேப்பு, எங்க அம்மா மாதிரி
அப்போ எந்த ஒரு ஆணுடைய வித்து படாம தான் இயேசு இந்த உலகத்துல பரிசுத்தாவில கருத்து தெரிவித்து தேவகுமாரனா பிறந்தார். ஆனா யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா எல்லாம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி யோசேப்புக்கு பிறந்தவங்க சகோதரங்க, கர்த்தருடைய சகோதரர். புரியுதா? நல்ல வேலை இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் சொல்றாங்க. அப்ப இந்த யாக்கோபு ஆதாம் வித்துல பிறக்கிறான். யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், மரியாள் பெற்றெடுத்த பிள்ளைங்க. இவங்கெல்லாம் யாரு? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. யூதா கூட ஒரு நெருமை இருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல, இயேசு சகோதரர். அப்போ இவங்கெல்லாம் அது யோசேப்பின் வித்து பட்டு பிறந்தவர்கள். என் தாயினை பாவத்தில் கருத்தறிந்தார் துர்குணத்தில் ஆதாமுக்குள்ள இருந்து பிறக்கிறாங்க இவங்கெல்லாம். இயேசு மட்டும் தான் பரிசுத்தாவில கருத்து மரியாள் நிச்சயப்பட்டிருக்கிற அந்த நிச்சயத்துல இப்போ கடந்த 25ஆம் தேதி உலகம் ஃபுல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. பரிசுத்தாவில கருத்து பிறக்கிறாங்க. இந்த யாக்கோபு சிறிய வயதிலிருந்து இயேசு பார்க்கிறார். கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர பவுல் சொல்றார். அந்த சகோதரனாகி யாக்கோபு இயேசு சிறிய வயதிலிருந்து பார்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அண்ணனை பத்தி, இயேசு பத்தி என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாரு? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறார் பாரு. இது பாரு, யாக்கோபுடைய நிருபம் அண்ணனை பத்தி அவர் தெரிஞ்சுக்கின ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்க அண்ணன் எப்படிப்பட்டவன், என் தம்பி சொல்றான, எங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தம்பி கேட்டு பாரு சொல்லுவான். என் அண்ணனுடைய டைப் என்ன, அவனுடைய தன்மை என்னன்னு தம்பிங்களுக்கு நல்லா தெரியும். யாக்கோபு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு நிருபம். இவர் யாரு? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. அவர் என்ன சொல்றாரு பாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். அடக்கி கொள்ள யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒன்றை மாத்திரம் இல்லமா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமா, கரெக்டா சொல்றாரு. யாக்கோபு மரியாளுடைய குமாரன். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு வழியா பிறந்த இந்த யாக்கோபு சொல்றாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதுவே அடையாளம். ஆதாமுக்கு ஒன்னாந்து ஆதாம் வழியா பிறக்கிறான்றது. யாக்கோபுமா நாமும் கேட்டு அவரையும் சேர்த்துட்டான், யாக்கோபையும் சேர்த்துட்டான். நாம் எல்லோரும் தான் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனா இயேசு அப்படி சொல்லுவாரா? எங்க அண்ணன் இயேசு எல்லா நிறைய விஷயங்கள தவறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புரியுதம்மா? இந்த யாக்கோபு நிருபத்துல சொல்றான், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்ப யாக்கோபு நிறைய விஷயங்களை தவறுகிறான், அவனே சொல்லிக்கிறான்.
ஆனா இயேசு அநேக விஷயங்களில் தவறி இருந்தாரா? அவர் என்னிடத்தில் உங்களுக்கு பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. தவறே கிடையாது. ஏன்னா பரிசுத்தாவில கருத்தரித்து தேவகுமாரனா இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கிறாரு? பூர்ண புருஷனா இருக்கிறார். அதுதான் சொல்றாரு. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். யாரு பூரண புருஷன்? இயேசு. இயேசுக்கு பேர் என்ன? பூரண புருஷன். அண்ணன், நம்ம அண்ணன், எங்க அண்ணன் இயேசு. அவர் சொல்லி யாக்கோபு பூர்ண புருஷன் பா. எப்படிப்பா அப்படி சொல்ற? கரெக்டா, பூர்ண புருஷன். அவர் எதுலயும் தவறுனது கிடையாது. எங்க அண்ணன் அநேக விஷயங்கள தவறிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கணும் இல்ல, அவர் ஒரு பூர்ண புருஷனா வாழ்ந்தாரு. அதுக்கு ரீசன் சொல்றாரு பாரு. ஒருவன் சொல் தவறாதவனானால், என்னது சொல்லே தவற மாட்டாராம். கர்த்தர் யாரும் மனம் மாற மனுபுத்திரன் இல்ல, அவர் சொல்லியும் நிறைவேற்றாது இருப்பாரோ. மணி ஒரு வசங்குதமா இப்போ யாத்திரை பிள்ளையா சொல்றாரு, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அப்படி என்ன சொன்னது? மனுஷன் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அங்க சொல்லின்னு வந்து பாரு, அந்த வசனம் தெரியுறியா? இந்த பிள்ளையம் சொல்றான், அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்லியும் நிறைவேற்றாது. அப்போ இந்த இயேசு சொல் தவறாம வாழ்ந்துக்கிறாரு. எப்படி வாழ்ந்துக்கிறாரு? சொல்லே தவறு காணும். சொன்னதுதான், மாத்ததெல்லாம் கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். சொன்னதுதான். அதான் சொல் தவறாத வாழ்க்கை. சொல்லிட்டேன், என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, நான் மாற போறது கிடையாது. அவன் தான் பூரண புருஷன். அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சுக்கிறான் பாரு யாக்கோபு இயேசு கிட்ட. இயேசு அண்ணன் கிட்ட அப்படி கிட்டத்தட்ட 33 வருஷத்துல கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான பாயிண்ட் இயேசு கிட்ட. சொல்லே தவறாக வாழ்ந்துக்கிறார். புரியுதமா? சொன்ன நான் கர்த்தர், நான் மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் ஏன் சொல் தவற மாறிக்கிறான்? டக்குன்னு மாறுறான். காலைல ஒரு மாறிக்கிறான், மதியம் ஒரு மாறிக்கிறான், சாயந்தரம் ஒரு மாறிக்கிறான், நைட்டு ஒரு மாறி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாறிக்கிறான். மாறி 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 பேசணும்னா தான் அநேக விஷயங்களில் தவறுகிறான் மனுஷன். அதுதான் சொல்றான் யாக்கோபு, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்ன்றான். அப்போ யாக்கோபு 3 இங்கிலீஷ் வசந்த, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவோலத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். அது கீழே வச்சு முக்கியமான வசனம். நாவ குறித்தெல்லாம் பேசிட்டே வரான். கீழே நீங்க வாசிக்கணும், நமக்கு நேரம் இல்லை. நம்ம பாயிண்ட் இதுதான், சொல் தவறாதவர் இயேசு. அது கீழே வசனத்தை நீங்க வீட்டுல வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஒருவன் சொல் தவறாதவனான அண்டர்லைன் தி வேர்ட். இங்கிலீஷ் படிமா. James 3rd chapter 2 words 2nd verse. For we all stumble in many things. If anyone does not stumble in word, he is a perfect man. Perfect man. கரெக்டா சொல்ற. இயேசு யாரு? Perfect man. Perfect man கண்டுபிடிச்சார் பாரு யாக்கோபு. மரியாளுடைய மகன், 2வது மகன். முதல் பேர் யாரு? இயேசு. எங்க அண்ணன் இயேசு யாரு? பர்ஃபெக்ட் மேன். பர்ஃபெக்டாவே இருக்கிறார். அல்லேலூயா. பூர்ண புருஷனாவே வாழ்ந்துக்கிறார். அது என்ன, அதுக்கு ஒரு ரூட்டுனாக்கா, சொல்லி தவற மாட்டாரு. நான் சொன்னதுதான். யார ஒரு சினிமாவில் சொல்ற, நான் சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி சொன்னது 100 முறை. அந்த மாதிரி இயேசு சொல்லி தவற மாட்டார். சரி, இயேசு என்னையெல்லாம் சொல்லிருப்பாரு. இயேசு சொல்லுன்னா வார்த்தை.
இயேசு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. கையை தட்டு. ஹல்லேலூயா. இயேசு ஜீவ வார்த்தை தான் சொல்லிக்கிறார். அதை மாத்தவே காணும். ஜீவ வார்த்தையிலே இயேசுவே நானே வழி சத்தியமா ஜீவனமோ இருக்கு. ஏன்னா மரியாளுக்கு மூத்த மகனா முதல் பேரா பதில், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அதுவும் செய்திருக்கிறார். இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனுமா. அப்ப ஜீவ வார்த்தையிலே இருக்கிறார். இவன் யாக்கோபு சொல்றான் மரியாள் யோசேப்புக்கு, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு வழியா பிறந்த, இப்ப ராமப்பா வழியா பிறந்து ராணி அம்மாவுக்கு பிறந்த நான் யாக்கோபு மாதிரி தான். எவ்வளோ தவறி நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் தவறி நான் ஒத்துக்கிறேன்பா. நான் 100க்கு 100 ஒத்துக்கிறேன், 100க்கு 200 கூட ஒத்துக்கிறேன். அப்படிதான் நான் பிறந்திருக்கிறேன். ஏன்னா யோசேப்பு வழியா மரியாளுக்கு பிறந்த யாக்கோபு ஆதாம் வித்துல போறான். எப்படி பண்ணா? ஆதாம் என்ன பண்ணா? தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளில சாகவே சாவா. அப்படிதான் போனான் அந்த யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. மரியாளுக்கு இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அவன் தான் கரெக்டா. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஏன்னா நன்மை தீமையில பிறந்தன. யாக்கோபு யோசேப்பு வழியா பிறந்ததுனால, புரியுதமா? அப்போ இயேசு தேவடைய வித்துல பிறந்து பசுத்தாவின் கருத்தத்துல பிறந்தனால அவர் ஜீவ வார்த்தையே பேசிக்கிறார். மாறவே காணும். வானம் இடிக்கிட்டோம், பூமி இடிக்கிட்டோம், புயல் அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், பூகம்பம் என்ன வந்தாலும் சரி, ஜீவ வார்த்தை தான். அவன் தான் என் பூர்ண புருஷன். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு அது இயேசுக்கு முடியுங்க. எனக்கு உனக்கு முடியும், உனக்கு முடியாது இயேசு சொல்லல. குடும்பத்துல பிறக்கல அவரு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஜீவ வார்த்தையை பேச முடியும். ஆமா. அப்போ ஜீவ வார்த்தையில் என்னது? இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனமாக. அந்த ஜீவன் ஒரே வார்த்தையாகுது. வாக்கு தத்தம், ஜீவ வாக்கு தத்தம். அப்போ நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்னாக்கா, நம்ம தவறு செய்து பிறந்திருக்கிறோம். நன்மை தீமை கனி புசி, நல்ல வார்த்தை கேட்ட நன்மை தீமை வார்த்தை, அதான் அநேக விஷயங்களை தவறு. நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி, அநேக விஷயங்களில் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இப்போ அநேக விஷயங்களில் தவறுன அந்த மனு குலத்தை தான் இயேசு போல மாறும்படி ஜீவ வார்த்தைகளுக்கு நம்மளை கொண்டு வராரு. மூத்தண்ணன் என்ன பண்றாரு? தம்பி கெட்டு போறது பார்த்து வேடிக்கை பார்ப்பாரா? என் தம்பிக்கலாம் வெங்கட்ராம, நான் இயேசு எட்டு ஞானத்தை ஊழியத்துக்கு வந்துட்டேன், அவன் ரசிக்கப்படணும், நான் ரசிக்கப்படணும் விரும்ப மாட்டேனாமா. அந்த மாதிரி இயேசு மரியாளுக்கு பிறந்த யாக்கோபு, சீமோன், யோசே, யூதா சூசன் சொல்லிருப்பாரு இல்லையா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துருப்பாரு. என் தம்பி அதான் சொல்றான். என்ன சொல்லு? ஜீவன் மத்தியஸ்தம் மாறாம. திருப்பி சொல்லு, ஜீவன் மத்தியஸ்தம் மாறாம. எங்க கத்துக்கின? யாருமே சொல்லன்றான். இது எப்படி நீ கண்டுபிடிச்ச இந்த வேதத்துல? என் தம்பி கேட்கறானா இல்லையம்மா? கேட்டுக்கிறேன். என் தம்பி அடிக்கடி போகிறேன், எப்படின்னா திடீர்னு கேட்பான். அந்த 3 பாயிண்ட் சொல்லணும். ஜீவன் மத்தியஸ்தம் மாறாமை. நீ ஜெயிச்சிடு எல்லாத்தையும் சொன்னாக்கா அது அவ்வளவு கரெக்டா அவன் தெரிஞ்சு வச்சு அந்த பாயிண்ட் பிச்சுக்கிறான் பாரு தம்பி. அந்த மாதிரி இந்த யாக்கோபு இயேசு கிட்ட சொல் தவறாத ஒரு பூர்ண புருஷன். ஆமா, வாழ்க்கையில எத்தனையோ எண்ணங்கள் வந்திருக்கும், எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும். வார்த்தையில பேசவே காணும் இயேசு. ஜீவ நன்மை தேம வார்த்தையே பேச காணும். ஒரு நன்மை தேம வார்த்தை நன்மார்க்கமா துன்மார்க்கமா, ஒரு பகை கசப்பு வார்த்தை, சுயநீதி அநீதி கெட்ட வார்த்தை நல்லா வந்தா இல்லையம்மா? ஆதம்குள்ள பிறந்தவனுக்கு அபிஷேகம் ஆகாது போகாது விளங்கா, இதெல்லாம் நன்மை தேம வார்த்தை. ஏதாவது குடும்பத்துல பேச இது கண்டிப்பா ஜெயிக்கும் தான் சொல்லியிருப்பாரு. இது வெல்லும், இது ஜெயிக்கும், இது முடியும், இப்படியேதான் பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதாமா? அப்படிதான் இருக்குது குடும்பத்துல. எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு ஆசீர்வாதமா இருக்கிறாரு மாதிரி. அதனால காணாவூர் கல்யாணத்துல முதல் அங்க பிரச்சனை வந்துச்சு கல்யாண வீட்டுல. மரியாள் கிட்ட என்ன சொன்ன? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய, என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய. மரியாள் குட்டி பிரசங்க ஒரே
ஒரே ஒரு வார்த்தை மரியாள் பண்ண பிரசங்கம். காணாவு கல்யாணத்துல திராட்சரசம் குறையப்பட்டு போச்சு, அவமானம் வெக்கம் பிரச்சனை வந்துச்சாங்க. உடனே சொன்னாங்க பாரு வேலைக்காரர்கிட்ட அந்த மரியாள் அம்மா, டேய் நேரா போ, மூத்த மகன் இருக்கார் இயேசு, அவர் என்ன சொல்றாரு கவனி, என்ன சொல்றாரு அதன்படி தண்ணி திராட்சரசம் மாறிடும், குறைவு நீங்களும் அவமானம் வெக்கம் நீங்களும். அப்போ பூர்ண வார்த்தையில கரெக்டா இருக்கிறாரு இல்லையா? இப்போ திருமண வீட்டுல காணா திராட்சரசம் குறையப்பட்டது பாதி பந்தியில. அது வந்து யூதர்ல திராட்சம் மெயின் ஐட்டமா கல்யாணத்துல, நம்ம ஊர்ல எல்லாம் முக்கியமான ஐட்டம் மாதிரி. அது அந்த திராட்சரசம் குறையப்பட்டு போயிடுச்சா கல்யாணத்துல வாய்நாளெல்லாம் சந்திப்பாங்களாம் திராட்சரசம் குறையப்பட்ட மாப்பிள்ளன்னு. அப்போ 2000 பேர் கல்யாணம், 1000 பேர் திராட்சரசம் காலி ஆகி போச்சு. இப்போ பிரச்சனையான நேரத்துல மரியாதை சொல்றா, இயேசு அந்த கல்யாணத்துக்கு போய்க்கிறார், முதலாம் இருக்கணும், அவர்கிட்ட போ, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்ய, அற்புதம் நடந்துடும். அப்போ ஜீவ வார்த்தையே பேசி அந்த குடும்பத்தை காப்பாத்தி. இதெல்லாம் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவார். நீங்க ஏற்று ஞானஸ்தானம் எடுத்து திருவண்ண உங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை நீ தீர்த்து வைக்கிறான். அல்லேலூயா. அதுக்குதான் சொல்லி இப்ப நான் என் குடும்பத்துக்கு யாரு தேவடைய பிள்ளை மூடிக்காரன் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப என் குடும்பத்துல எங்க அப்பா அம்மா ராமு ராணி தம்பி வெங்கட்ராம் எங்க தங்கச்சி எங்க அக்கா குடும்பம் இருக்குது. பிரச்சனை பிசாசு கொண்டு வர அவமானம் வெக்கம் நின்றெல்லாம் வரும்போது நான் என்ன சொல்லணும், ஊழிக்காரன் என்ன சொல்லணும், ஜீவ வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் நம்மளுடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியா, ஜீவ வார்த்தையா பிரசங்கம் பண்றோம் பாருங்க. இயேசு ஜீவ வார்த்தை, அது கீழே இறங்கவே மாட்டான். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தல், அந்த தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வளர்த்து கொடுத்தா அந்த குடும்பத்துல பிசாசு வாலாட்ட முடியாது. அந்த மரியாள் யோசேப்பு இயேசு இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாவே இருந்தார் அந்த குடும்பத்துல. இருந்திருப்பாரா இல்லையா? அவர் உலகத்துக்கே ஒலியா இருந்தார். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு ஒலியா இருந்திருப்பா, எப்படி இருந்திருப்பாங்க அந்த யாக்கோபு யோசே சீமோன் யோதா குடும்பத்துல ஆசீர்வாதமாவே இருந்தார். அப்போ நீ கூட இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசார திருவிழா சொல் தவறக்கூடாது. என்ன சொல்லு, ஜீவ வார்த்தை தேவி நீதித்து உரித்தது, தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடுவது, அதான் ஜீவன் மத்தியஸ்தம் மாறாமை, மாறவே மாட்டார். அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உரித்தது. அத தேவனுக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி, அம்மா பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி குடும்பம் ஒவ்வொரு தேவனுக்கு ஆதம் வந்து மூடுவது, அதுதான் மத்தியஸ்தன்றது. இயேசு ஒரு மத்தியஸ்தர். தேவனை ஒரு மாதிரி மனுஷன் வேற மாதிரி பார்க்க மாட்டார். ஆதம்குள்ள பிறந்தவன் தேவனை ஒரு மாதிரி மனுஷன் வேற மாதிரியே பார்ப்பான். அதான் மத கிறிஸ்தவன்றது. தேவனையும் மனுஷன் ஒண்ணு போல, அதான் மத்திய. தேவனுக்கு ஆபியுக்தி ஜீவ சரிஞ்சவர் ஈட்ட ஆதம் ஜீவ சரிஞ்சவருக்கு கொடுத்தா இருப்பாரு. மூடே எல்லாத்தையும் அடக்கிட்டார். பாவத்திலிருந்து மதத்தை தட்டு பாதம் தெரியாது விட்டார். அதான் பாரு, ஒரு சொல் தவறாதவனா இருந்தால் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியனுமாய் இருக்கிறான். சரீரம் முழுவதுனா எல்லாத்தையும் அடக்கணும். ஜீவ வார்த்தை பேசுறாங்க. காற்று புயலை இறையாத அமைதலான்னு சொன்னாரா இல்லையா? காற்றுத்தனமா அடிக்குது, காற்று புயல் சொன்னது. காற்று புயலை இறையாத அமைதலார் கப்புன்னு அடிக்கிட்டா இருப்பாரு. காற்று புயலே கீப் சைலண்ட் ஆயிப்பது, டெட் சைலண்ட். அவ்வளவு ஆக்ரோஷமா அந்த காற்று புயல இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, காற்றே புயலே இறையாதே அமைதலாயிரு. யாக்கு பார்த்துருப்பாரா இல்லையா? சீசனுக்கு பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஏன்னா ஒரு ஜீவ வார்த்தை, அவர் தேவி நீதித்து உடித்தது. தேவனுக்கு அங்க இருக்கிற 12 சீசர்கள் ஆதம் வந்து மூடு உலகத்துக்கு அந்த 12 சீசர்கள் காப்பாத்துறா இருப்பாரு. அந்த சீசர் சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடித்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? உண்மை, மடித்து போட்டுருப்பாங்க. கப்பல் அவ்வளவு அப்படியே அழகிக்குது. கப்பு படகு முழுக்க பாக்குது. அங்கேயே ஜோலி முடிச்சிடலான்னு பாக்குறான் பிசாசு. 12 சீசர் கடல்லே அடக்கம் பண்ணிருப்பான். அவ்வளவு காற்று புயல் அடிக்குது. அவங்க இயேசு ஏய்ப்பே, ஐயரே நாங்கள் மடித்து போகிறது கவலை இல்லையா? அவர் எழுந்ததுமே பாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? கோற்றே புயலே இணையாதே அமைதலா என்று சொன்னார். எப்படி சொல்லுவார்? எப்ப சொன்னால் தேவனுக்கு ஆதம் வந்து மத்தியசமா தான் சொல்லுவாரு. ஆமா, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு தனக்கு 12 சீசர்கள் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் பாவம் நிவர்த்தியான பிசாசு பாவம் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். பசுத்தாய் வந்து அந்த காற்று புயல அடிக்கணும். பசுத்தாய்க்கு அங்க வேலை கூட தேவதூர் கவலை. அந்த தேவதூரெல்லாம் வந்து அந்த காற்று புயல அடக்கி
அந்த படகு சேப்பா கரையை போய் சேர்ந்தது. நீ பரலோக கரையை போய் சேர்ந்தனா உலகமாம் கடலிலே வாழ்க்கையாம் படகிலே குடும்பத்திலே நீ இயேசு ஜீவ வார்த்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஆமா, காற்று புயல் வியாதி வறுமை தரித்திரம் பிசாசு வியாதி குடும்பத்துல எல்லாம் கொண்டு வருவான். நீ கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னா பாரு. அந்த ஜீவ வார்த்தை அந்த தேவி நீதிக்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவன்ல தேவி நீதிலிருந்து உடித்தில் வெளியுது. பாவத்திலிருந்து மரணத்தை வரைக்கும் நீ அடக்கி கட்டி வாழ்த்தினால் அடக்கணும். இயேசு அதை அடக்கினார். அதான் சொல்றான் பாருங்க. இங்கிலீஷ்ல படி சொன்னா யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமா, இயேசு பூரண புருஷன், சொல்லே தவற மாட்டார். அவர் சொல்லே ஜீவ வாக்கு தான். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தான். தேவன் தனக்கு பஸ் அவரை மாற்றவே முடியாது. கடிவாளத்தினால அடக்கிற மாதிரி காற்று புயல் எல்லாம் ஒரே அடக்கி வியாதி அடக்கிறார், சாபத்தை அடக்கிறார், மரணத்தை அடக்கிறார், தரிசனத்தை அடக்கிறார், அசுத்தாய் தோத்துறார், பசுத்தாய் இறக்குறாரு. அப்படியே இருந்தார் கட்சி வரைக்கும். அந்த குடும்பத்துல யோசேப்பு, மரியாள், மூத்த சகோதரர் இயேசு, அதுக்கப்புறம் யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்த யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா அவர்கள் சகோதரா இருந்தார் கூட. அப்ப இதெல்லாம் எதுனா தேவன் குடும்பத்தோடு கூட இணைந்தவர், குடும்பங்களின் தேவன். சபைன்னா அது ஒரு குடும்பம். சபைன்னா எல்லா குடும்பங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சபை. ஏதேன் தோட்டம் ஒரு குடும்பம், ஆதாம் ஏவாளும் ஒரு குடும்பம். ஜீவாத்மாவாகி தேவன் ஆதாம் ஏவாளோடு கூட இருந்தார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல தான் இயேசு பிறந்தார். படி இங்கிலீஷ்ல யாக்கோபு 3:2 James 3rd chapter 2nd verse. For we all stumble in many things. If anyone does not stumble in word, he is a perfect man, able also to bridle the whole body. அதான் whole body, whole world எல்லாத்தையும் அடக்கிறார். whole bodyனா எல்லாத்தையும் அடக்கிறார். வியாதி அடக்கிறாரு, குஷ்ரோகத்தை அடக்கிறாரு, திமிர்வாதக்கார வியாதி அடக்கிறாரு, குட்டுக்கண்ணு அடக்கிறாரு, செவிட்டுக்காத அடக்கிறாரு, லேகோன் பிசாசுகளா 2000 பிசாசு அடிக்கி தோத்துறாரு. ஜீவ வார்த்தை பேசி தாங்க தேவி நீதி உயிர்த்தல் தாங்க பேச நல்ல நேப ஜனங்களுக்காக ஜீவனே. அதனாலதான் என்னுடைய எல்லா ஜோயி ஜீவன் வேதாகம சத்தியா இந்த சேனல் உலகத்துக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும். இந்த செய்தியை நீங்க காணிக்க கத்திர கணம் பண்ணும்படி. உலகத்துல இப்படிப்பட்ட செய்தி நீங்க கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அநேக விஷயம் தவறி போய்க்கிறான் மனுஷன். மத்திய மார்க் லூக்கால் எங்க பார்த்தாலும் பிசாசின் பாலைகள் ஆகப்பட்டுக்கிறாங்க. தாறுமாறாகிறான் மனுஷன், அநேக விஷயம் தவறான். சுய நீதி அநீதி கண்களிச்சா மாம்சிச்சா ஜீவனுக்கு பெருமை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாகி எல்லோரும் வானத்துக்கு பூமியின் மேலே ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆசியில் அண்டாடி எல்லோரும் ஆதாம்பியா வாழ் வழியா தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அல்ல சுய நீதி அநீதி எல்லா தவறும் அதில் தான் நடக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். அப்போ இயேசு சொல் தவறாரு, அவர் ஜீவ பிச்சதிரி. யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்து. அந்த ஜீவ வார்த்தைகள் அந்த ஜீவன தேவனி தூதர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த நன்மை தீமை வார்த்தையில உன்னது பூமி சபிக்கப்பட்டிருக்குது. பிசாசுராஜ திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றார். அந்த ஜீவ வார்த்தைகளை கொண்டு வரார் எல்லாரையும். மத்திய மார்க் லூக்கா எங்கும் சுத்திட்டு இருக்கிறார். இந்த யாக்கோபு பார்த்துருப்பாரா இல்லையா? மரியாளுடைய 2வது மகன் யாக்கோபு. அப்போ அந்த யாக்கோபு நிருபத்துல அந்த வார்த்தையை அப்படி எழுதாரு. என் அண்ணன் இயேசு சொல் தவறாம வாழ்ந்தார், பூர்ண புருஷனா இருந்தாரு, எந்த பிரச்சனை அடக்கி ஆண்டாரு, ஆளுகை செய்தாரு, எந்த பிசாசுகளையும் அடக்கினாரு, கடிவாளத்தில் அடக்கிற மாதிரி. ஏன்னா ஒரே ரகசிய ஜீவ வார்த்தையிலே இருந்தாரு. தேவன் தனக்கு பூர்ண புருஷன், சொல்லே தவறல, நன்மை தீமை வார்த்தை பேசவே இல்லை,
சுயநீதி அநீதி பேசல, பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இதெல்லாம் இல்லவே இல்லை. எங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு. ரொம்ப மோசம் விலை கூட இருந்தாரு. ஆனா நன்மை தீமை வார்த்தை பேசவே இல்லை, ஜீவ வார்த்தையிலே இருந்தாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இருந்தாரா இல்லையம்மா? அதுதான் ஜீவ வார்த்தை பிரசங்கத்தை கேட்கணும். என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளத்தை 100 ஜீவம் காது கிழிஞ்சு போடும். எல்லாம் ஜீவ வார்த்தை பிரசங்கம். ஜோயே ஜீவன் வேதாமகம் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனல் ஒரு சேனல், FGC வெள்ளூர் ஒரு சேனல், துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. பேசுவோம் துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏரோடு செய்து நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்போ இயேசு சொல் தவறாம இருந்தாரு. ஆமா, தேவி இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன தேவி நீதிட்டு உணித்ததல். தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடுவது மத்தியஸ்தம் மாறவே மாட்டார். விசுவாசம் மூட்டை கட்டின்னு போய்த்தான் அவனு. பசுத்தாய் வந்து தேவதூதன் வந்து அங்க பணிவிடை செய்துதான் ஆகணும். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறாருமா. இந்த லேகோல் அநேக விஷயங்கள் தவிர அநேக பிசாசு பிச்சுச்சானு. 2000 அசுத்தாய் என் பேர் லேகோல்றான். அவனு கொஞ்ச நேரத்தில் அந்த சரீரத்தை மூடி அடைக்கி கட்டுறாரு பாருங்க. அத்தனை பிசா அசுத்தாய் கையில் ஓடி பிச்சு அவனை பார்த்ததுமே அநேக விஷயங்கள் தவறுனாதான் அநேக பிசாசு பிச்சுக்குது. அவனை லேகோல் பிசாசு நிர்வாணம் ஆகிட்டு இருக்கிறான். பிணங்கள் மத்தியில இருக்கிறான். அவனை பார்த்ததுன்னு இயேசு கண்டுபிடிச்சாரு. அம்மா வயசுல பாவத்துல பிறந்துக்கிறான். அநேக பாவங்களை அநேக தவிர அநேக பாவத்தை அநேக பிசாசு பிச்சு அவனை. நன்மார்க்கு துன்மார்க்குகள் அதிகமா இருக்கும் போது நிர்வாணம் ஆயிட்டான். குடும்பத்துல தங்க முடியல. கஜியில கல்லல்ல போய் பிடங்கள் மத்திய நிர்வாணமா தன்னை அந்த ஏரியாவே கலைக்குங்கிறான். ஏசு அவனை பார்த்து அட்டைக்கிட்டா இருப்பாரு. ஜீவ வார்த்தை பேசி ஜீவ சொல்ற நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தையே கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமா கொடுக்குற அசுத்தாய் தோற்ற அத்தனை பிசாசு கட்டி 2 பண்டிகை சமுத்திரத்துக்கு போய் பசுத்தாய் ஏறி அவன் சொத்த புத்தி அஞ்சானாம் பாருங்க. அப்புறம் நிர்வாணம் பஸ்ல தெக்கப்பூர்ல போய் அவனை ஊழியக்காரன் வைத்தார். அங்க கர்த்தர் தனக்கு இறங்கி செய்து இதெல்லாம் போய் தெக்கப்பூர்ல போய் அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஒரு விதத்தில் நான் கூட லேகோடு போல இருந்தால் தான் நானே அல்ல இயேசு அறியாது இருந்தேன். உண்மை சாபத்துல பாவத்துல சினிமா பைத்தியத்துல மனம் கட்டு என்ன இயேசு பற்றி எனக்கு சொன்னாங்க சிஎம் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் பாஸ்டர் பெஞ்சமின், பாஸ்டர் எப்னேசி ஜார்ஜ், அவர் தகப்பனார் ஜார்ஜ் பாஸ்டர் மூலமா என்ன ஊழியக்காரனாக்கி இன்னைக்கு ஊழியத்தில் வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த ஜீவ வார்த்தையை பேசினா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தெக்கப்புள்ள 10 பட்டில கர்த்தர் தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான். லேகோ பிச்சுவேன். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அசுத்தாய் தொட்டி பெரிய இழுப்பில் வேற நடந்துக்கிறான். அந்த லேகோ பிச்சா பிச்சை ஆண்டவராக இயேசு எடுத்து ஊழியக்காரனாக்கி என்ன பேசியிருப்பான்? ஜீவ வார்த்தை தான் பேசியிருப்பான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஜீவ சொல்ற ஜீவரசம் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரசம் தேவனுக்கு ஆதாம் முழு அத்தனை பிசாச அட்டைக்கு அசுத்தை பசுத்தை ஏற்கி தேவதூர பணிவிடை செய்து அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதனால இயேசுவை போல முன்மார்கள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல அந்த மரியாள் குடும்பத்துல இயேசு மூத்த குமாரனா பிறந்தார். த கிறிஸ்துமஸ் 2025 கிறிஸ்து பிறந்தார். எங்க பிறந்தார்? அப்படியே திடீர்னு வானத்துல இருந்து வந்து ஒரு தனியா பிறக்கல, ஒரு குடும்பத்துல பிறந்தார். கணவன் யோசேப்புக்கு நிச்சயம் நியமிக்கப்பட்டிருக்கிற என்ன சூப்பரா பாரு, தனியா கன்னிகை வீட்டுக்கு திருமணம் நிச்சயப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் வராரு. ஒரு குடும்பம் கணவன் மனைவி நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் திருமணமானாக்கா யோசேப்பு ஐயா கர்ப்பம் தச்சிட்டு இருப்பான். அந்த நிச்சயிக்கப்பட்ட சரியான நேரத்துல அந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் வந்து பசுத்தாவி மரியாதைக்குள்ள கிறிஸ்து மனுஷனாய் பிறந்தார். பசுத்தாவில கருத்து அவர் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க வீட்டில் பிறக்கவே இல்லை. அதனால்தான் இயேசு ஆதாமுக்குள்ள பிறந்தவர் கிடையாது. பசுத்தாவிற்கு தேவகுமாரனா வந்து ஜீவ வார்த்தை பேசினாரு. அந்த ஜீவ சொர ஜீவரத்தை உங்களுக்கு குத்துக்கிறார். சிலுவையில பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி ஜீவ சொர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய் இருக்கு இப்போ நம்மள அவரை போல ஜீவன தேவடைய ஆலயமா மாத்திக்கிறாரு. கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறாய். யோவான் 3:3 என்ன சொல்ல, நீங்கள் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாடி. ஒரு முறை வந்துட்டு ஆதாம் வழியா வாழ்வை நன்மத்தை மரியாதை இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டா கிறிஸ்துக்குள்ள பிறக்கிறது. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவன தேவி நீதித்து உடித்ததல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தேவன் தனக்கு ஆதாம் மூடுகிறதுக்கு ஜோலி. அவ்வளவுதான். சொல்லே தவறாத, உறுதியா நின்றுதான் பாரு. அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் தேவதூர் வந்துதான். தேவன் தம்மை தான் இருக்க மாட்டார். மாத்தி மாத்தி பேசின நன்மை தேமை நன்மை விட்டா தேமை தேமை விட்டா நன்மை. இந்த ஜீவ வார்த்தைனாவே நிறைய பேர் புரிய மாட்டேன். உங்களை சபிக்குள்ள ஆசிரியர்கள் பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யும், எல்லா ஜீவனுக்குள்ளே பேசுறாரு பாரு.
அது வரமாட்டேன் மனுஷனால். ஆனா நன்மை தீமை பேசி அநேக காரியங்கள் தவறும் கரெக்டா சொல்றாங்க. யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு சொல்றான், மரியாளுடைய 2வது மகன், மூத்த அண்ணன் இயேசு, அவரை பத்தி சொல்றாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளுகிறவனுமா இருக்கிறான். இயேசு எல்லாத்தையும் அடக்கி ஆண்டார், எல்லாத்தையும் அடக்கிறார். சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை எல்லாத்தையும் அடக்கிறார். பாருங்க, ஒரே ரகசிய ஜீவ வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். திருடவும் கொள்ளவும் அழிக்க ஒரு வேறு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இல்லையா? சரி, நான் இதோடு முடிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஆதாமுக்குள் பிறந்த நீ, எங்க அப்பா ராமு ராணி வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த தாமஸ் வச்சிடாம இயேசு ஏற்று பாவத்துக்கு மறித்து தேவி நீதி கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிற. அதனால்தான் என் செய்தி எப்ப பார்த்தாலும் ஜீவ வார்த்தையே பேசுங்கிறேன். நிறைய பேர் என்ன தாமஸ் ஜீவன் ஜீவன் ஜீவனே பேசுறாருப்பா, எந்த செய்தியை தாங்க லூஸ் மாதிரி. லூஸ் இல்லையா? லூஸ் இல்ல, பூர்ண புருஷன். பூர்ண புருஷன் ஜீவ வார்த்தையில் தான் இருப்பான். ஆமா, பூர்ணம் இல்லாதவன் அறகுறையாக அநேக நன்மத்தை வாழ்க்கை வாழ்வான். நன்மார் சுயநீதி அநீதி தேவந்தர் திருடுறது கொண்டு தைக்கிறமா இருக்கும் வாழ்க்கை. நீ பூர்ண புருஷனாகி இயேசு அவர் ராணே வழியும் சத்தியமும் ஜீவன் என் பிதா ஜீவனும் குமாரன் ஜீவனும் நல்லவே ஜனங்களுக்காக ஜீவனையே குரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, அவர் ஜீவ வார்த்தை. அவர் அந்த ஜீவன தேவி நீதித்து உயிர்த்து, அவர் உயிர்த்து ஜீவனமா இருக்கிறார். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம். அநேக விஷயங்களை தவறுறான். எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், படிக்காத பணக்காரன், பேசத்தொன்னு செய்யத்தொன்னு, யாரும் எல்லாம் அநேக தவறித்தான் ஆகணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஆதாம் ஏவலே தேவடைய வார்த்தை பிசாசுவார் நன்மை தீமை அறியத்தக்க குஷிக்கு நாளிலே அங்கேயே அநேக அதுல பொறுத்த வந்து உலகத்தை குத்தி பண்ணார் கோடி பேரும். அதனாலதான் நம்முடைய சபையில, நம்ம சபை குளோபல் சர்ச், நமக்கு சபை வானம் ஒரு பூமி பால் உலகத்து எங்க போன நானி நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்னம். அதுல தேவி நீதி தேவத்தர் ஆதம் அசுத்தாக்கி பசுத்தாக்கி தேவத்தை படிவிட ஜெயிச்சிடும். அதான் குளோபல். நீ உலகத்துக்கே ஒளி, உலகத்தையே சீனியை பார்த்து துளக்கலாம் தான். நீ ஏசு ஏற்றுக்கொள்ள, நீ கிறிஸ்துக்குள்ள தான் நீ ஜீவ ஒளி. கிறிஸ்துவனுக்குள்ள தான் நீ உலகத்துக்கே ஒளியா. ஏசு உலகத்துக்கே ஜீவ ஒளி கொடுத்தார். தேவன் தருக்கு ஆதம் முழு உலகத்துக்கு. சரி, பாயிண்ட் வரும். அப்போ நீ பூர்ண புருஷனா இருக்குனாக்கா ஜீவ வார்த்தையிலே இருக்கிறோம். அது எப்படியா ஜீவ வார்த்தையிலேயே காலமெல்லாம் ஒவ்வொரு நாள் இருந்த வாரத்துக்கு இருந்து பாரியா. அப்படியே பல்ல கட்சியும் கேட்டதில்ல. பிரச்சனை இருந்தா ஏசு கடிந்து கொண்டாரியா, புத்தி சொன்னார். ஏசு ரொம்ப விலைக்கு இருந்தார். ஆனா நன்மத்தை வார்த்தைக்கு வரலைங்க. பாக்க ஜீவ வார்த்தையில இருந்துதான் கடிந்து கொடுத்து புத்தி சொல்லி எந்த ரொம்ப விலைக்கு இருக்குது. அப்படி இருக்க நீங்க ஜீவனை விட்டு நன்மத்தை உள்ள பாக்கிறது சபிக்கிறது நிதிக்கிறது எல்லாம் தவறி பிசாசு வாய்க்கல. சபையா இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பண்ணி திருவந்தூர் பண்ணி அந்த ஒழிக்காத்த இல்லை, இந்த ஒழிக்காத்த இல்லை, அந்த சபை செல்ல, இந்த சபை செல்ல, நன்மத்தை உடைய அசுத்தாவி பிரச்சனை ஜெயிக்க முடியல. அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கு குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்துக்குள்ளுவாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறார், அடக்கிறார். கடிவாளத்தினால் எந்த பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், பாதால் எல்லாத்தையும் தேவி நீதி இயேசு கிறிஸ்து அவன் பாவத்துக்கு பரிகாரம், தேவதி மரணத்துக்கு ஊதியம், தரித்திரம், ஜீவ ஐஸ்வர்யம், வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஜீவனுக்குள்ள ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசரணம், ஜீவரசம், ஜீவாத்து, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லா ஜீவனுக்குள்ள ஒரு கிறிஸ்துக்குள்ள வாக்குதான் ஆமென் இருக்கு. இல்ல நான் நன்மத்தை உலகம் நன்மத்தை உணர்ந்து பூமியை நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி வாழ்க்கை ஜீவ ஊழிய கண்ணு காது எல்லாம் பாவ சரீரம் பாவ ரத்தம் எல்லாம் தவறி போய் பிசாசு ராஜ்யமா போயிடும். ஆதாமி சிந்தை மனம் கிறிஸ்து சிந்தை ஜீவன் நானே ஜீவ. அப்ப இந்த அப்பத்தி புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இயேசு ஜீவன் நல்லா மெச்சுடாங்க. அப்போ இயேசு ஒரு பூர்ண புருஷனா இருந்தாரு, சொல்லியே தவறாதவனார். மனுஷன் மனம் மாற ஒரு மனுபுத்திரம் அல்ல, கர்த்தர் மனம் மாற ஒரு மனுபுத்திரம். அவர் சொல்லியும் செய்ய நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுபுத்திரன் அல்ல, மனுபுத்திரம் மனம் மாறிட்டான். போய் கிறிஸ்துக்குள்ள வரணும். அவர் சொல்லுவாரு, அதை தேவன் தலை கொடுத்து அதை நிறைவேற்றியே தீர்வார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பந்த நீ இயேசு ஏற்றுக்கொண்டு தேவி நீதி சம்பளம் உயிர்த்தது பண்ணணும். அதை பிதா ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுப்பது பாவத்தின் மருந்து பாதத்தில் இயேசுக்கு சுவாமிட வாக்குத்தத்தெல்லாம் சுதந்திரிப்பாய். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடி பெற்றுக்கொள்வாய். ஏந்து போன தேர்வை ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இன்னொரு மெயின் பாயிண்ட் இருக்குது, அது போய் சொன்னா அவங்க தாங்காது.
அந்த பாயிண்ட் கேட்கணும்னா இந்த செய்தி 2வது பாகமாக போடுறேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது முக்கியமான பாயிண்ட். அது சொல்றதே இருக்கு. இயேசு எல்லாத்தையும் அடக்கினாருங்க சிலுவையில். நம்மள மாதிரி ஆயிட்டு அநேக பாவங்களை சொல்லிட்டு சகல பாவங்களும் சாபம் சிலுவையில் வந்து 3 நாள் அடக்கிறதுக்கு ஜீவ பிதாவையும் மண்டி வெடிச்சு ஆவியுக்தி ஜீவனை விட்டார் பாருங்க. அதே வார்த்தை அதை வந்து ஜீவ சரஜம் 3 நாள்லங்க அடக்கிட்டாருங்க. சாபத்தை பாவத்தை பாதாளத்தை அடிக்கிட்டு பிசாசை ஜெயித்து வந்தாருங்க. மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தாரு, ஜீவ வார்த்தை பேசிட்டான். இந்த பாயிண்ட் தான். அல்லேலூயா. அதனால இயேசு நம்மள மாறி அடே நம்முடைய பாவத்தை ஏற்று, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்று, நன்மத்தையும் சிலுவையில அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை சொல்லி தவறு பாருங்க. அங்க காரி துப்புறாங்க, அங்க சிரசுல முள்முடி சொல்றாங்க, ஈட்டால குத்துறாங்க, அவனுக்கு சிலுவைன்றாங்க, காரி துப்புறாங்க. நன்மத்தையும் பேசவே இல்லைங்க. ஜீவ வார்த்தையை நீ சின்ன சின்ன பிரச்சனைகள் நன்மத்தையும் ஏற்று 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம், 40 வருஷம் ஆச்சு, ஒரு அங்களும் முன்னேற்றம் இல்லை. 3 நாள்ல பாவத்துல மறந்து பாதத்தை உயர்ந்து வந்தாங்க. ரகசிய ஜீவ வார்த்தையை பேச இயேசு சரியே சத்தம் பிதாவுக்கு மன்னியம். ரோமர்கள் யூதர்கள் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு பிதாவே ஆவிப்பித்து ஜீவனை விட்டா அதே ஜீவ சர ஜீவன் அந்த ஜீவன் தேவி நீதி இயேசு சாமட்ட பேசிட்டே மரணமே உயிர் அங்கேயும் ஜீவ வார்த்தை தான். பாதாமே கழிச்சு 3வது நாள்ல ஆகாத பொருள் வயிற்றுக்குள்ள போனா வாமிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஜீவனை பேசிட்டே போறாரு. பாதாள உயிர் தெரிஞ்சு அங்க பாதாளமே அவர் கக்குது. யாரு இது புது ஆளாகிறாரு? எல்லாம் நன்மை தேவை கறி சாப்பிட்டு இங்க அங்க பாதாள இவர் ஜீவனை குத்துனே போறாரு. பிதாவை மணிகள் ஆவி பத்தி ஜீவசர ஜீவரத்தம் வீட்டில் அதே ஜீவசர ஜீவரத்தம் அப்படியே மறுத்து உயிர் தெரிஞ்சு அப்படியே போறாரு பாதாளத்துக்கு. 3 நாளைக்கு மேல பாதாளம் அடக்கி வைக்க முடியல. உடைச்சு கட்டிட்டு வந்தார். பசு தாய் சாவு தேவதூத் வந்து கல்ல போட்டுட்டு பிசாவின் உலகத்தையே கொள்ளை கொண்டாரியா இயேசு. இந்த மாதிரி நாம் அவருக்கும் தேவடி நீதியாகவும் பாவம் மரியாதை நமக்காக பாவம் மாக்கினார். 2:5 மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக சாபமானார்கள். அக்கிரமங்கள் ஒருவராக எண்ணப்பட்டார்கள். அக்கிரமல் ஏத்துட்டாரு. அநேக விஷயத்தில் தவறவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அது எப்படி அடக்கி ஆண்டாரு. ஜீவ வார்த்தை பேசி ஆண்டாரு. கலங்காத இயேசு ஒரு வீரன். வியாதி வந்துச்சா, சாப்பம் வந்துச்சா, பாரு எல்லாரும் கைவிட்டாங்களா? எல்லாமே வந்துச்சு இயேசுக்கு. பிதாவே இமை போய் கைவிட்டுட்டாரு. யூதாஸ் காட்டி எல்லாம் வந்துச்சு. எப்படி அதெல்லாம் ஜெயிச்சாரு? ஜீவ வார்த்தை பேசு. அந்த ஜீவ சரத்துல குத்துக்கிறாரு. நீ கூட பேசு. அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டு வெறுப்பு கஷ்டமா இருக்கு. அதை நன்மத்தை போய் மீண்டே வர முடியாது. நீ ஏசு ஏற்கனவே நான் திரும்ப கிறிஸ்து ஜீவ வார்த்தை பூர்ண பொருளாரு. இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பேசு. பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துல இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி தூதல் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பேசு. ஆதாம் முழுவதுக்கு இல்லைன்னா நன்மத்தையும் ஏன் பேசிட்டு அநேக காரியம் தவறி பாவ சாபமானது பாதத்தையும் போய் பிசாதுக்கிட்டே ஆதாமி சிந்தைமனு கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பசுத்து பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ எல்லாத்தையும் அடிக்கிட்டார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. சகல பாவத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. நம்முடைய சாபத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய மூத்த சகோதரன் அந்த யோசேப்பு, அந்த மரியாளு, அந்த யாக்கோபு, அந்த யோசேஷ், சீமோன், யூதா, இவங்களுடைய குடும்பத்தினுடைய பாவம், உலகத்தை எல்லாருடைய குடும்பத்தின் பாவத்தை சிலுவையில் தாம் மேலே ஏற்றிட்டு அதை 3 ஜீவ வார்த்தை பேசியே ஜெயித்தாரு. தேவனுக்கு ஆதாம் வந்து ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜேசு சாமட வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. அங்க ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிதாவாகி தேவன் ஆபியுக்தி ஜீவசர ஜீவரதம் அந்த வார்த்தைகள் பிதாவே உடைய ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஈட்டால் அதே ஜீவசர ஜீவரத்தம் அதுல தேவி நீதி உயிர் முழு உலகத்துக்கு சபிக்கிறோம் ஆசிரிக்கிறார். பகைக்கு நன்மை செய்யறார். சத்துக்கு கிறிஸ்துவே கூட இயேசு சாமட குத்திட்டே இருக்கிறார். சொல் தவறவே இல்லை, மாறவே இல்லை. ஜெயித்து வந்துட்டார். பாவத்தை மறந்தது எல்லாத்தையும் அடிக்க ஆண்டு பிசாசு உலகத்தை கொள்ள இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண சொன்னா இன்னைக்கு பிரசங்கன்ற பேர்ல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் செய்தி கேளுங்க, உலகத்துல இப்படிப்பட்ட செய்தி நீ எங்குமே கேட்க வாய்ப்பே கிடையாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போய் உலகத்துல எங்குமே ஏரோடு 2000 அதிகமான வீடியோ போட்டுக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீடியா ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. உலகங்கிறத ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் சேர்ந்தா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. முழு உரிமை தரேன். எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. உலகங்க பிரசாரம் பண்ணுங்க. எல்லா ஆதவங்களும் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுறாங்க. ஜீவ வார்த்தை தெரியாம குட்டி மோதி பாவத்தில் சாப்பிட்டு பாதத்துக்கு போயிடறாங்க. ஆதாமி கிறிஸ்து ஜீவன சமாதானம் அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுங்க. வாழ்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாம கொடுங்க. எக்காலத்து கொடுங்க.
சோர்ந்து போகாம கொடுங்க. பாவத்தை மனத்தை பாதத்தை பசுத்த தேவதூர்களா வந்து நீங்க விடுதலையாக்கப்படுங்க. இயேசு மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றி இருந்தார். விசுவாசம் வல்லவர்களாக எல்லாம் நானே நல்ல ஜனங்க ஜீவனே தீவிரவாதக்காரர்கள் பெரும்பாடு கூட்டு கணிச்சு எல்லாரும் விடுதலையாக்குறாரு. மரித்தோர் விடுதலை உயிர் தொழிஞ்சவன் தேவன் தரங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மரணவரி பிசாசு கொண்டு வரான். இயேசு தேவனிலிருந்து உயிர்த்தல் கொடுக்கிறாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவத்தில் மரணத்தை பாதத்தை விடுதலையாக்குறாரு. பசுத்தா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறவங்க தான். முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. மக்கள் தொகை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கருதுதான். உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணத்தட்டு, நோவாக்கள், வருஷமார், பகைகள், கசவுகள், வைராகியம், கோபங்கள், விபச்சாரம், வீசனம், கொள்ளை, கூத்து, குடும்பங்கள்ல, பட்டணங்கள், தேசங்கள்ல, கிராமங்கள்ல எல்லா குடும்பங்களும் பிரச்சனை இருக்குது. பிசாசு தர்றான், கொள்றான். நானும் அவைகளுக்கு மரியாதை குடும்பத்தை, யோசேப் குடும்பத்தில் இயேசு பிறந்தது மாதிரி எல்லா குடும்பங்கள் இயேசு ஜீவன் பரிவு கட்டவித்து விடுகிறாங்க. தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி தேவன் தனக்கு ஆதவன் 116 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, 140 கோடி இந்திய தேசத்து ஜனங்களுக்கு, 7 கோடிக்கு தமிழ்நாட்டு ஜனங்கள், எங்க கிராமத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு எங்க போனாலும் இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி தேவன் தனக்கு ஆதவன் முடித்து கொடுக்க அசுத்தாவில் தொத்த பசுத்தாவிக்க தேவதூரா பதிவு செய்யல. நானே திராட்சை செடி நீங்கள் ஒரு நிலவாடி கிறிஸ்துவில் நிலைத்திருக்க. வருகிற 2026 ஆண்டுல ஒரு மாபெரிய வட்டங்கத்தாவே எல்லா தேவடைய பிள்ளை கிறிஸ்துவ சிந்தை இருக்கட்ட கத்தாவே. அவனுடைய ஜீவனில் தேவடைய ஆலயமாய் மாற்று கத்தாவே. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கத்தாவே. அவனுடைய இயேசு சத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்திகரிக்கத்தா. சரீரம் அடக்கி ஆளக்கூடிய சாபத்தை, பாவத்தை, மன்னத்தை, பாதத்தை அடக்கி அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவனை பணிவிடை செய்ய நீ பவுல் சொல்லுவேன். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்துவல் சொன்ன போல கிறிஸ்டியனுக்கு இனி நானே இல்லை, இயேசு எனக்குள் இருக்கான்னு சொல்லி உலகத்தையே கலக்கிற சவுல் பவுலா மாதிரி உலகத்தை கலக்கணும் போல இந்த செய்திக்கு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கு மடித்து வைக்கிறதா. முழு உலகத்தை எல்லாரையும் மாம்சமானி அவருக்கு இயேசு பழி தேவன் ஆதம் கொடுக்குறது அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கிறதா. கலையிலையாய் பசுத்த உலகங்கள் கட்டுவிக்கிறதா. மாம்சமானி அவர் தேவ நீதி உயிர்த்தல் தேவன் ஆதம் கொடுக்குறதாவே. தேவதூர் பணிவிடை செய்கிறதா. அவர் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜெப ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்களும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அங்கதான் நான் ஊழி செய்யறேன். உங்க சேனல் துளசிராம் தாமஸ் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எத்தனை பேர் அத்தனை பேர் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது நீங்க நிச்சயம் ஷேர் பண்ணலாம். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, இந்த செய்தி மூலமாக கர்த்தர்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறார். என் கூகுள் பே நம்பர் 73395648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 29/12/2025 வருடத்தின் கடைசி நாட்களில் கொடுக்கப்பட்டது. அதனால அடுத்த வருடத்துல பூர்ண புருஷராயிருங்கள். கிறிஸ்துவ சிந்திய உங்களுக்குள் இருக்கிறது. நாளை திராட்சை நீங்கள் ஒருவனில் வாக்கு நிறைவேற்றுங்க. நீங்கள் மிகுந்த கடி ஆசுவதிக்க ஐந்து சமாதி பரலோக கடி கொடுப்பீங்க. உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.